அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த தசநாதனை பற்றி தான் சொல்ல போறேன். தசநாதன் மிக மிக முக்கியம். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தாழ்மையும் கொடுப்பாரு, அவரே கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, குரு, சுக்கிரன், சனி இந்த 3 பேருடைய தசையை பற்றி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ குரு பார்த்தீங்கன்னா, குரு தசை 16 வருடம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல குரு திசை நடந்தாலும் புத்திரகாரன் குரு நீசம் பெற்று இருந்து குழந்தை இல்லாவிட்டாலும் 5ல் குரு இருந்து காரகோப பாவ நாஸ்தி என்றபடி குழந்தை இல்லாவிட்டாலும் வேறு பாதிப்புகள் குரு திசையில் ஏற்பட்டாலோ வியாழக்கிழமை அன்று கொட்டைக்கடலை வைத்து தட்சிணாமூர்த்திக்கு பொன்னிற வஸ்திரம் முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு இந்த குரு பகவானின் தோஷங்கள் நீங்கி இந்த 16 வருடம் மிக சிறப்பான பலனை தருவார். குரு உங்களுக்கு சூப்பரா இருந்தார்னா உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகுந்த சிறந்த பலனை செய்து உங்களை வாழ்வின் உச்சிக்கு கொண்டு சென்று விடுவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சுக்கிரனை பொறுத்த மட்டும் சுக்கிர தசை 20 வருடம், கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு சுக்கிரன் நீச பெற்றாலும் இள வயதில் சுக்கிர திசை நடப்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இளம் வயதில் சுக்கிர திசை நடந்தால் கல்வியில் தடை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அவங்க வெள்ளை மொச்சை வெண்பட்டு தானம் செய்து சிறந்ததே. சுக்கிர பகவானுடைய அருளை பெறலாம். அதே போல சுக்கிர பகவானை கோயில் எங்க இருக்குதோ பார்த்து அவரை வணங்கி இந்த துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டீங்கன்னா நீங்கள் சுக்கிரனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு சிறந்த பலனை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா தசநாதன் மிகவும் முக்கியம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 3வது பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி திசை என்பது 19 வருடங்கள். இதுல மிக மிக முக்கியம் சனிநாதன் இந்த 19 வருடம் தசநாதத்துக்குள்ள இந்த 7.5 சனி அஷ்டம சனி நடக்கும்போது மிகவும் பாதிப்பு தருவாரு. கருத்தில் கொள்ளுங்க. அப்ப சனிக்கிழமை தோறும் நல்ல தேய்த்து குளித்து, அதாவது நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து எல் சாதம் காக்கைக்கு அளிப்பது இவருடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு சென்று உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணத்தை கொண்டு நீங்கள் நவகிரகங்களை 9 முறை சுத்தக்குள்ள நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே சுத்தினால் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு சிறப்பான பலனை செய்வாரு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. என தசநாதன் மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுக்கு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.